ஹைதராபாத் நகரில் பாதுகாப்புத்துறைக்கான உயர்தர மதுபானங்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மொத்தம் சுமார் 7.10 கோடி மதிப்புள்ள பிரீமியம் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மதுபானங்கள் பெங்களூரு மற்றும் ஹரியானா மாநிலங்களில் உள்ள பாதுகாப்புத்துறை கேன்டீன்களில் இருந்து சட்டவிரோதமாக பெற்று சென்று ஹைதராபாத் நகரில் உயர்ந்த வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் முன்னாள் ராணுவ வீரரான டோட்லா சுரேஷ் ரெட்டி என்பவர் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படுகிறார். இவர் பாதுகாப்புத்துறை வாயிலாக இந்த மதுபானங்களை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ரகசிய தகவலின் அடிப்படையில் எக்ஸைஸ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஹஸ்தனாபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீராமண்ணா காலனியில் வீடு ஒன்றில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது 361 பிரீமியம் மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் சோதனை நடைபெறும் முன்பே குற்றவாளி தப்பி சென்றதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மீடியா நியூஸை ஃபாலோ செய்யவும்.